Hello everyone, welcome to Pebbles. இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது மட்டன் பிரியாணி. இது வந்து நம்ம பிரியாணி மசாலா வந்து தனியாக அரைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன விழுதுக்கு வந்து என்னென்னா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதை வந்து நம்ம தனியாக அரைச்சிக்கலாம். பெரிய வெங்காயம் மசாலா சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி மசாலா அரைக்க தேவையான பொருட்கள்: பிரிஞ்சி இலை 2, நட்சத்திர மொக்கு 2, பட்டை 2, கிராம்பு 10, மராட்டி மொக்கு 3, 6 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, கல்பாசி சிறிதளவு, ஜாவித்ரி 2, 1 கருப்பு ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட முந்திரியும் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். பட்டை, லவங்கம், மராட்டி மொக்கு, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், மிளகு, கல்பாசி, சோம்பு, ஜாவித்ரி, நம்ம 10 முந்திரி ஆட் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து வறுக்கணுன்ட்டு இல்லை, அப்படியே நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம பிரியாணி மசாலா அரைச்சிட்டோம். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மசாலா பேஸ்ட் அரைக்க தேவையான பொருட்கள். அடுத்தது வந்து நம்ம அரைக்கிறது வந்து என்னென்னா பச்சை மிளகாய். 1 கிலோ அரிசிக்கு வந்து நான் ஒரு 7 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய். இது வந்து ஒரு 20 வெங்காயம் டேஸ்ட்டுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். பூண்டு, இஞ்சி, அதாவது 60% பூண்டு இருக்கணும், 40% வந்து நம்மளுக்கு இஞ்சி இருக்கணும். இதை வந்து நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த விழுதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் மட்டன் வேக வச்சுக்கலாம். மட்டன் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டோம். இதுக்கு நம்ம 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து நம்ம அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அளவு, அதாவது தண்ணி ஊற்றுற அளவுக்கு இந்த மட்டனோட வேக வச்ச தண்ணியும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெப்பர், மிளகுத்தூள் போட்டோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இதை 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். நம்ம சீரக சம்பா அரிசி 1 கிலோ எடுத்துருக்குறோம். இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இது வந்து புது அரிசியாக இருந்ததுன்னா நம்ம வந்து தண்ணி 1:2 ஊற்றணும். பழைய அரிசினா 1:3 ஊற்றிக்கலாம். அதாவது அரிசி வந்து வெள்ளையாக இருக்குதான்னு நம்ம பார்த்துக்கணும். இது கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் இருக்குது, நம்ம 1:2 ஊற்றிக்கலாம். நம்ம பெரிய குக்கர் எடுத்துருக்குறோம். இது வந்து ஒரு 10 லிட்டர் குக்கர். நம்ம 1 கிலோ வரைக்கும் தாராளமாக செய்யலாம். ஒரு சைடில் வந்து நான் என்னென்னா மட்டன் வந்து வேக வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில், நெய் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணி செய்யலாம். இதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறோம். மினிமம் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். போதும், தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னா தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், மராட்டி மொக்கு, 6 கிராம்பு. நம்ம ஆல்ரெடி பிரியாணி மசாலாவில் நம்ம பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். தாளிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். நம்ம ஏலக்காய், பட்டை, லவங்கம் போட்டோம். இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா உதுத்து விட்டு போட்டுக்கலாம். இது 1 கிலோங்கிறதுனால கொஞ்சம் வெங்காயம் வந்து ஜாஸ்தி போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இது வந்து மினிமம் வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் இதையும் நம்ம இந்த விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு வந்து போட்டோன்னா எப்போவுமே என்னென்னா அடி பிடிக்கும். அதனால் அந்த ஒரு 3 நிமிஷம் மட்டும் நீங்கள் நல்லாவே சிம் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற 3 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம புதினா போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். தக்காளியை நம்ம நல்லா வதக்கிட்டோம். அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலாவை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். இது வந்து ஒரு 30 செகண்ட் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். அதாவது மசாலா நல்லா இறங்கும்.
இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். மட்டன் போட்டு 1 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நம்ம ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதாவது நல்லா வேக வச்சுக்கலாம். மசாலா நல்லா இறங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அரிசி போட்டுக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 5 டம்ளர் நான் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு நம்ம 10 டம்ளருக்கு பதிலாக நம்ம 9 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி மட்டன் வேக வச்ச தண்ணியவே நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் தான் எல்லா சத்தும் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8. இப்போ நம்ம அரிசியில் இருக்கிற தண்ணியே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஆல்ரெடி இப்போ அரிசியிலே பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி இருக்குது. அதாவது இது 1 டம்ளர் அளவுக்கு வரும். இந்த தண்ணியும் சத்து இருக்குது. அதனால் நம்ம இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தாமல் இருக்குது. நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டோம். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம லெமனை அப்படியே புழிஞ்சிக்கலாம். இது பெரிய லெமனுங்கிறதுனால நான் 1/2 லெமன் தான் போடுறேன். அரிசி உடையாமல் இருக்கும் லெமன் புழிஞ்சிட்டா. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் ஆல்ரெடி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்குது. இதையே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாதி வரைக்கும் வேகணும் நல்லா. அதுக்கப்புறம் நம்ம தம் கொடுத்துக்கலாம். இப்போது மூடி வச்சுக்கலாம். இப்போது 3/4 வெந்துருச்சு. இப்போ நம்ம தம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தவா வச்சுக்கலாம். தவா ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தவா மேலே வச்சுக்கலாம். நம்ம வாழை இலை கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபாயில் பேப்பர் போட்டுக்கலாம். இது கரெக்டாக இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ ஏர் போகாத மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 20 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். அதாவது தவா நல்லா சூடானதுக்கப்புறம் சிம் பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ் தம் கொடுத்துக்கலாம். நம்ம ரைத்தாக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதில் சின்ன சின்ன பொடி பொடியாக கட் பண்ணுற மாதிரி தான் பிளேடு இருக்குது. நம்ம இப்போ இதையே பொடியாக கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் ஆகிடுச்சு. இன்னும் பொடியாக வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரைத்தாக்கு நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இல்லை கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது தம் போட்டிருக்கிறோம். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாழை இலையை எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது கரெக்டான பதம். அவ்வளோதான். இப்போ பிரியாணி ரெடி. நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். மட்டன் பிரியாணி ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் போட்டு சூடாக சாப்பிடலாம். ரம்ஜான் ஸ்பெஷல் சுவையான மட்டன் பிரியாணி ரைத்தா ரெடி. நான் மட்டன் பிரியாணி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் ஒருவனுக்கு மிகுந்த சிறப்பினை தரும். அதனால் நாம் ஒழுக்கத்தினை உயிரை பாதுகாப்பது போல பாதுகாக்க வேண்டும்.